ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை சால மீன் வாங்கியிருக்கோங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், இன்றைக்கி மீனில் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புதன்கிழமை காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. எவ்வளோன்னா இன்றைக்கி அரை கிலோ மீன், அதாவது வெயிட் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அரை கிலோ மீன் 120 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு தாங்க மீன் வாங்குவோம். இப்போ அந்த மீன் பிடி தடைக்காலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் மீன் விலைலாம் அதிகம். மீன் வரத்தே கிடையாது. வந்தாலும் கொஞ்சம் இந்த ஐஸ் மீன் இந்த மாதிரி தான் மாடலில் தான் இருக்குது. மீன் பரவாயில்லாமல் இருக்குங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருக்கும். நம்ம வாங்குகிற குவான்டிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிட்டு, ஏன்னா இந்த அரை கிலோ அப்படிங்கும்போது இவ்வளோ மீன் வரும். 50 ரூபா 60 ரூபாங்கும்போது 20 25 மீன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் மீன் அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா செதில் நல்லா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட்லி நல்லா மீன் க்ளீன் பண்ண தெரியும்னாலே சால மீன் எல்லாருமே க்ளீன் பண்ணிடுவாங்க. மற்ற மீன் கூட எப்படின்னு தெரியாது, அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயந்தான். நல்லா செதில்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நிறைய பேர் இந்த கையாலேயே ஆஞ்சிருவாங்கங்க. கையாலேயே ஆய்வாங்க. ஆஞ்சிட்டு தலையில் அந்த ஒரு செவலத்தோடு பிச்சு எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. அது நல்லா தாங்க இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் அந்த தலை வாழெல்லாம் சாப்பிடும்போது நல்லா நறுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கார உள்ளவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துருவேன். தலை வாளி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே. அப்படி பிச்சு எடுக்கும்போது இந்த பக்கத்தில் முள் அப்படி நீண்டுக்கிட்டு இருக்கும். அந்த முள்ளை பார்த்தாலே நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனாலே நம்ம கத்திரி வச்சு கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம அந்த மீன் வீடியோ போடுவாங்க. ஷார்ட்ஸில் நிறைய மீன் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு பலவிதமான டவுட்ஸு. அந்த டைமில் எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு ரிப்ளைவே கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அது இருந்தோம். ஏன்னா நம்ம மீனை வாங்கி கொட்டுறோம், தண்ணி ஊற்றுறோம். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னவோ அடுப்பில் வச்சு சட்டியில் போட்டதுனால நம்ம அப்படியே குழம்பு வைக்க போகிற மாதிரி. அப்படி யாராவது குழம்பு வைப்பாங்களா? நான் தண்ணியில் ஊற தாங்க போடுறேன். புளியையுமே போட்டால் ஊற போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி அதை அப்படியே குழம்புலாம் வைக்க போகிறதில்ல. அவங்க இந்த ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு செகண்டில் அவங்க ஒரு முடிவை பண்ணி கமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியணும்லாங்க. நம்ம ஒரு சாங் தான் போடணும், நம்ம பேசின்னு சொல்லலை. நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை. மீன் வாங்கியாச்சுன்னு தான் போட்டிருக்கோம். அதில் வேறு நிறைய பேருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு வேறு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோ பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னுங்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது பார்த்தாலும் சூப்பர்னு சொல்லலை. மீனை பார்த்துட்டு சூப்பருங்கிறாங்க. அதுதான். மற்றபடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் சூப்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களையே போய் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. என்னத்த சொல்லனே தெரியல. இப்போ ஒரு பொருள் அவங்களுக்கு மீன் தாங்க பிடிச்சிருக்கு. மற்றபடி நம்ம புளி தூக்கி போடுறதோ தண்ணி ஊற்றுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. சில பல கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ரிப்ளைவே கொடுக்க முடியாதுங்க. அந்தளவு தான் இருக்கும். மீன் க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மண்சட்டியில் போட்டு நல்லா உரசணுன்னு வைங்களேன். அதில் மிச்சம் மீதி இந்த செதில்கள் மாங்கு எல்லாமே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டோம்னா மீன் க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்டா, குழம்பு வச்சுட்டு ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் டைம் குழம்பும் புளி ஊற்றி அவிச்சும் வச்சேன். அதனால் இந்த டைம் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு இந்த டைம் ஃப்ரை பண்ண கம்மியாக தான் மீன் எடுத்திருக்கேன். ஆளுக்கு ஒரு 3 மீன் வர்ற மாதிரி தான் நான் மீன் எடுத்தேன். மிச்ச மீன் எல்லாமே நான் குழம்புக்குள்ளே போட போகிறேன். நான் இப்போ இடையில கொஞ்ச நாளாகவே இந்த குழம்புக்குள்ளே மீன் அதிகமாக போட மாட்டேன். ஃப்ரை தான் அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, குழம்புல மீன் நிறைய போட தாங்க செய்வேன். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழம்புல கிடக்கும், ஃப்ரையும் பண்ணியிருப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரை பண்ணதை சாப்பிடுவோம். குழம்புல ஒரு 2 மீன் மிஞ்சி போல 3 மீனை சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவோம், குழம்பு வச்சுருவோம். லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ மீனுமே மீன் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருவோம். மனுஷன் 2-3 டைம் பார்த்தாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க ஒரே வார்த்தை தான், நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மீன் போட்டு குழம்பு வைங்க, இல்லைன்னா கம்மியாக போடுங்க மீன் குழம்புல அப்படின்ட்டாங்க. சரி நம்மளும் அப்படியே செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 மீனுக்குள்ளே தான் எப்பவும் போட்டு குழம்பு வைக்கிறது. இப்போ என்னென்னா, நம்ம தான் ஃப்ரை சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம என்னத்தை சாப்பிட போகிறோம், நம்ம குழம்பு கிடக்க மீனை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம நிறைய போட்டு குழம்பு வைப்போம் அப்படின்னு மீன் அதிகமாக அதுக்குள்ளே போட்டிருந்தேன். அதே போல் குழம்புமே கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேங்க. எப்பவும் திக்காக வைப்பேன். நார்மலாக வச்சாலுமே நான் போக போக திக்காயிரும் குழம்பு. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஊற்றி சாப்பிட்றதுக்கே பற்ற மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி கொஞ்சம் மசாலா கொஞ்சம் புளியெல்லாம் எக்ஸ்ட்ரா கரைச்சி ஊற்றி கொஞ்சம் குழம்பு நிறைய தான் வச்சுருக்கேன். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நிறைய ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்ல போனால் நம்ம பொய்யெல்லாம் சொல்லலை. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு செய்கிறேன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குது அப்படின்னா பொய்யா சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை தான் அந்த வீடியோவை போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம பொய் சொல்ல மாட்டோம்ல. நமக்கு பிடிச்சிருக்கணும். முதல்ல நான் வைக்கிறேன், நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், நல்லா இருக்குன்னா தான் மற்றவங்களுக்கே கொடுப்பேன். அப்படிங்கும்போது நம்ம அதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. யார் இந்த உலகத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்கங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே சால மீன் ஃப்ரை பண்ணும்போது ஒட்ட வச்சாது. மற்ற மீன் கூட நல்லா பிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த சால மீன் ஒரு நாள் இப்படி வராது. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, குழம்பு சோறெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அடுப்பில் வைப்பேன், கொஞ்சம் நவுண்டு வேறு ரூமுக்குள்ளே போயிடுவேன். இந்த ஃப்ரை பண்ணது
வீட்டுக்குள்ளே கிச்சன்கிட்டே நிற்க வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம அந்த போர் அடித்து போய் அவசரத்துக்கு பண்ணுவேன் இந்த மாதிரி வேலைலாம். அந்த தோசை சுடும்போது லாஸ்ட்டு தோசையை வந்து இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு ஊற்றி ஒரு 2 தோசை வரக்கூடியதை ஒரே தோசை சுடுவோம் பார்த்தீங்களா, அதே மாடலில் மீனை நிறைய போட்டு பொரிச்சேன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்மி கம்மியாக போட்டு பொரித்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிடவும் கிளம்பிட்டேன். அப்புறம் இவ்வளோ நேரம் நான் வளர்னதெல்லாம் பொறுமையாக இருந்து கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.